தமிழ் இசையின் பேனல் இது. சொல்லும் போதே ஆனந்தமா இருக்குல்ல. அவர் சொன்னார் இல்லையா, தமிழ் நீங்க பேசுறத கேட்டாலே எனக்கு காதுல சங்கீதமா ஒலிக்கிறதுன்னாரு இல்லையா. அப்படிப்பட்டது தமிழ் மொழியே நம்ம சுந்தர தெலுங்குன்னு சொல்லுவோம். ஆனா தமிழ் மொழியே பேச 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 ஒரு கானம் போலதான் இருக்கு. மொழியே கானம்னா அதுல இருக்கிற இசையோட கானத்தோட அழக சொல்லணுமா? அதுவும் இவ்வளவு பெரியவாள்லாம் வந்து அதை எடுத்து இயம்ப இருக்கிறார்கள். திரு நெய்வேலி சந்தானகோபாலன் சார் அவர்கள், திருமதி பாரதி திருமகன் அவர்கள், திரு ராஜ்குமார் பாரதி சார் அவர்கள், ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ நெய்வேலி சந்தானகோபாலன் அவர்கள் புகழ்பெற்ற கர்நாடக இசை கலைஞர், அகில இந்திய வானொலியில் ஏ கிரேட் கலைஞராகவும் சென்னை கலாக்ஷேத்ரா நிர்வாக குழு உறுப்பினராகவும் உள்ளார். இவரது தாயார் ஸ்ரீமதி ஜெயலட்சுமி அவர்களால் கர்நாடக இசை உலகின் கதவுகள் இவருக்கு திறக்கப்பட்டன. செம்பை ஸ்ரீ CS அனந்தமணி பாகவதர் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் அவர்களிடம் பயின்ற இவர் சங்கீத உலகின் ஜாம்பவான்களில் ஒருவராக கருதப்படும் பத்மபூஷன் ஸ்ரீ TN சேஷகோபாலன் அவர்களின் சிறகுகளுக்குள் வந்தார். திருவருளும் குருவருளும் பெருகி இசை உலகில் உன்னத சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீத கலாநிதி, சங்கீத நாடக அகாடமி, கலைமாமணி, சங்கீத கலா சாரதி, சங்கீத சூடாமணி, சங்கீத ரத்னாகரா, வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகள் இவரை அலங்கரிக்கின்றன. சிஷ்யகுலம் மூலமாக ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களை உருவாக்கி வருகிறார். நாதலய யோகா என்ற இசை ஆராய்ச்சி மூலமாக கர்நாடக இசையின் மருத்துவ தன்மைகளை அனைவருக்கும் பரப்பி வருகிறார். 200க்கும் மேற்பட்ட பாடல்களையும் இயற்றியுள்ளார். இசைக்கலைஞராகவும், பேராசிரியராகவும், இசையியலாளராகவும், ஆராய்ச்சியாளராகவும், இசை அமைப்பாளராகவும், சிறந்த பேச்சாளராகவும் திகழும் திரு நெய்வேலி சந்தானகோபாலன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதை பெரும் பாக்கியமாக கருதி அவரை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். குருபியோ நமக. நம்மளுடைய தமிழ் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் ரொம்பவும் பழமையான மொழின்னு சொல்கிறோம். நம்ம பழமையான மொழிக்கு பழமையான வழிபாடுகள், பழமையான கலாச்சாரம் எல்லாம் உண்டு. எல்லாமே இசை வந்து கிராமிய மொழி, கிராமிய பாடல்களிலிருந்து வந்ததுன்னு சொல்லுவா. அப்படி நமக்கு எண்ணற்ற கிராமிய கலைகள் உண்டு. ஆனால் அந்த கிராமிய கலைகளில் பாதி பேர் கூட பாதி பேருக்கு தெரியறதில்லை. அப்படி இருக்கிறத தாண்டி கிராமிய கலையா ஆரம்பிச்ச வில்லுப்பாட்டு இன்னைக்கு வந்து உலக அளவுல வில்லுப்பாட்டுக்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு நம்ம பாரதி திருமகன் மேம் அவங்கள சொல்லணும். அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. இப்ப நம்ம வரவேற்க போற அவங்க விதூஷி திருமதி பாரதி திருமகன் அவர்கள் வில்லுப்பாட்டு மட்டும் இல்லாம தமிழ் இசை கலைஞராகவும் தமிழ் இலக்கிய பேச்சாளராகவும் பன்முகத்தோடு விளங்குகிறார்கள். அவங்க தன்னுடைய 7வது வயசுல பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயாவோட தன் இசை பயணத்தை தொடங்கினாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச இவருடைய இசை பயணம் இன்னைக்கு உலகெல்லாம் வில்லுப்பாட்டின் சிறப்பை பரிசாற்றி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிறந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்து தடைகளை தகர்த்து பெண்மைக்கு அடையாளமாக விளங்கி வருகிறார் அவர். கடந்த 45 ஆண்டுகளாக வில்லுப்பாட்டு கச்சேரிகள், இசை சொற்பொழிவுகள், இலக்கிய உரைகள் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் இவர் வில்லுப்பாட்டுல PhD படிச்சுட்டும் வராரு. வில்லுப்பாட்டுல 2015ஆம் ஆண்டுக்கான தமிழ் அரசு இயலிசை நாடக மன்றம் கலைத்துறையோட மிக உயரிய மாநில விருதான கலைமாமணி விருது பெற்ற பெருமைக்குரியவர். தமிழக அரசின் கலை பண்பாட்டு துறையின் கலைச்சுடர்மணி, வில்லிசை வித்தகி மற்றும் 22 ஜனவரி 2024 சாஸ்திர சங்கத்தின் மிக மதிப்புமிக்க தெய்வீக விருதான ராமபக்தி பிரச்சாரமணி போன்ற பல பட்டங்களை அவர் பெற்று இருக்கிறார். அகில இந்த வானொலியோட ICCR உடன் இணைக்கப்பட்ட ஒரே வில்லுப்பாட்டு கலைஞர் இவர்தான். சில்சார் அசாம், கொச்சியில் உள்ள சங்கீத நாடக அகாடமி, புதுடில்லி, IIT காரக்பூர், IIT மெட்ராஸ், குர்கான் தமிழ்ச்சங்கம், டெல்லி தமிழ்ச்சங்கம், மும்பை தமிழ்ச்சங்கம் போன்ற புகழ்பெற்ற அமைப்புகளுக்காக வில்லுப்பாட்டு பண்ணியிருக்கிறார். இந்தியா முழுவதிலும் உள்ள கலாச்சார அமைப்புகள், சபைகள் மற்றும் சென்னையில் உள்ள RR சபா, பாரதிய வித்யா பவன், சாஸ்திர சத்சங்கம், தியாக பிரம்ம ஞான சபைகள் போன்ற பலவற்றிலும் இசை நிகழ்ச்சிகளும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளும் நடத்தி வர்றாரு. சமீபத்தில் டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களுடைய பிரசன்ஸ் இவர் வந்திருக்கிறதே நமக்கு ரொம்பவும் பெருமைன்னு சொல்லி வருக வருகன்னு அவர்களை வரவேற்கிறோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். 1-2 மொழியை படிச்சுட்டு அவர் பாடல. அவருக்கு எத்தனை மொழி தெரியும். அதுலயோ ரொம்ப இனிமையான ஸ்வீட்டான மொழின்னு சொன்னவர். அவருடைய பேரனே, அவருடைய வாரிசே இங்க வந்திருக்கிறத விட தமிழிசைக்கு வேற என்ன சொல்லிட முடியும்?
பாரதியார் பாடல்கள் எல்லாம் இசையோடு அமைக்கப்பட்டதுதான், மெட்டு போட்டு ராகங்கள் போட்டு அமைக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட தமிழிசை வளர்த்த அந்த பெரியவருடைய அவருடைய கொள்ளுப்பேரனான இவருடைய திருவடிகள் இங்கே படுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கொள்ளுப்பேரனான திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள் இன்று நம்மிடையே வீற்றிருக்கிறார். இவர் தனது தாயாரான திருமதி லலிதா பாரதி அவர்களிடமும் திரு வள்ளியூர் குருமூர்த்தி அவர்களிடம் பயின்று பின்னர் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களிடம் இசை பயின்றார். இதன் பிறகு சங்கீத கலாநிதி ஸ்ரீ டி.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கரங்களுக்குள் வந்து இசை சிற்பமாக செதுக்கப்பட்டார். இசைக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றி வரும் இணையற்ற பரம்பரையில் வந்தவர் அல்லவா. இவரது தெளிவான உச்சரிப்பும் பொருள் உணர்ந்து பாடும் திறனும் தனித்தன்மையானவை. கலை பல கற்போம் என்று அரைக்கூவல் விடுத்த முண்டாசு கவியின் வம்சம் அல்லவா. என்ஜினியரிங்கும் படித்து இசைத்தமிழையும் வளர்த்து கொண்டிருக்கிறார். சங்கீத நாடக அகாடமி விருது, கலைமாமணி விருது, ஆச்சாரிய சூடாமணி விருது, சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் போன்ற பல விருதுகள் இவரது மகுடத்தை அலங்கரிக்கின்றன. ஏராளமான நாட்டிய நாடங்களுக்கு இசையமைத்த பெருமை இவரை சேரும். திக்கெட்டும் சென்று தமிழ் பரப்பும் பாரதியின் கனவை நனவாக்க பிறந்தவர் திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள். உலக நாடுகள் பலவற்றுக்கும் பயணம் செய்து தமிழையும் இசையையும் பரப்பி வரும் திரு ராஜ்குமார் பாரதி அவர்களை இதயம் கனிந்து இன்முகத்துடன் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியான தருணம். தமிழ் இசை நம்மளுடைய சம்பிரதாய சங்கீதத்திற்கு எவ்வளவு பங்களிப்பு, முதலிருந்தே தமிழ் இசைங்கிறது ரொம்ப தொன்மையானது, பழமையானது என்று நம்ம தமிழ் நூல்கள்லேருந்து, தமிழ் சங்க காலத்திலேருந்தே கேள்விப்படுறோம். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா ராஜ்குமார் சார்? எல்லோருக்கும் வணக்கம். பாரதியை வேண்டி இந்த ஒரு கருத்தரங்கத்தில் நான் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே உண்மை ஒளி உண்டாம் நான் பாரதி. இந்த தமிழ் இசை ரொம்ப தொன்மையானது தானே. அகத்தியம்ங்கிற நூல்லேருந்தே இது சொல்லப்பட்டிருக்கு. அகத்தியம் என்கிற நூல் இப்போ நமக்கு கிடைக்கல. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற விஷயம், அகத்தியம் என்கிற நூல் தான் முதலில் தமிழ் இசையை பற்றி அவ்வளோ பேசியிருக்கு. அதற்கு பிறகு வந்த தொல்காப்பியத்தில் நிறைய இதை பற்றி குறிப்புகள்லாம் இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய கர்நாடக சங்கீதம்னு சொல்லப்படுறதே அன்றைய தமிழ் இசையின் மாறுவின வடிவம் தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சிலப்பதிகாரம் போறாதா? சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு அருமையான ஒரு நூல் கிடைக்குமா? சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதையில காணல் வரியில தொடங்கி எவ்வளவு விஷயங்கள் அதுல தமிழர்கள் எத்தனை உண்மையான விஷயங்களை உள்ள போயிருக்காங்க, எப்படிலாம் அதை கையாண்டிருக்கிறார்கள். அதாவது இடைப்பட்ட காலங்கள்லாம் தமிழ் இசை கொஞ்சம் மங்கி போன சூழ்நிலை நிலவிற்று. ஒவ்வொரு முறையும் மீண்டெழுந்து வந்தது தமிழ் இசை. சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு லல் பீரியட், மறுபடியும் தேவாரம், திருஞான சம்பந்தம், அது ஆழ்வார் பாசுரங்கள் அப்படின்னு மறுபடியும் வந்தது. அப்புறம் நாயக்கர்கள் ரூல். ஏன்னா அது காலப்போக்கில் மிளிருவதும் அப்படியே குன்றுவதும் ஒரு வழமை, அது ஒன்றும் பண்ண முடியாது, காலத்தினுடைய கோலம். அதற்கு பிறகு இப்போ நம்ம பார்த்தோம்னா எத்தனை பேர் தமிழ் இசையை கொண்டாடுகிறார்கள். சந்தானம் கோபாலன் எத்தனை தமிழ் பாட்டுக்கு ஏன்னா நான் ரொம்ப தியரியை பற்றி பேசாமல் நடைமுறைக்கு வர ஆசைப்படுறேன். கரெக்டாக? ஏன்னா தியரி தேவை, ஆதாரம் ரொம்ப தேவை. அது ஆதார அறிவு நமக்கு தேவை. எப்படியெல்லாம் அது வந்திருக்கு, எந்த சூழல்களெல்லாம் சந்திச்சிருக்கு. எப்படியும் உயர்ந்த விஷயங்கள் காலத்தால் அழிக்க முடியாது. உயர்ந்த விஷயங்களை காலத்தால் அழிக்கவே முடியாது. கொஞ்சம் குன்றுவது போல தோன்றும், ஆனால் குன்றென மறுபடியும் நிமிரும். ஆக இன்றும் இப்போ மாடர்ன் கம்போசிஷன்ஸ்னு அகாடமியில் ஒரு காம்படிஷனே உண்டு. அது தமிழ் காம்போசிஷன்ஸ்னு நிறைய உண்டு. அன்றைய தேவாரத்தை இன்றும் இப்போ
இப்போ பன்னிசையில் பாடுறது ஒரு முறையாக இருந்தால் கூட நம்ம கச்சேரி பாணியில் பாடுறதுக்கும் நிறைய பண்ணத்தானே செய்கிறோம். நீங்கள் எவ்வளோ கச்சேரி பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு ஃபுல் தேவார கச்சேரி பண்ணியிருக்கேன், ஒரு முழு ராமலிங்க வள்ளலாருக்கு கச்சேரி பண்ணியிருக்கேன். மொழி அப்படிங்கிறது ஒரு இசையில் ஒரு இன்றியமையாத விஷயம். சப்தம், நாதம் அப்படிங்கிறது நம்மை தூண்டுகின்ற ஒரு விஷயம். நம்முள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தை தூண்டுவது நாதம். பாட்டின் சுவையதனை பாம்பறியும் காட்டில் விலங்கறையும் நான் பாரதி. ஆயினும் நீ படைத்த காட்சிகள் யாவினுமே கானாமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா. எத்தனை விதமான பாடல்கள். இந்த நம்ம சொல்லக்கூடிய இப்ப மேலக்கர்த்தா ஸ்கீமுக்கு முன்னாடி அந்த 103 பண்கள், அதுக்கு முன்னாடி இந்த 7 பெரும் பாலை எல்லாம் தொல்காப்பியத்துல சொல்லி புட்டு வச்சிருக்கா. அதுலேருந்து வரக்கூடிய இந்த 5 சுர பாடல்கள், ராகங்கள், பண்ணுங்கிறதுல தொல்காப்பியம்னா அதை யாழின்னு ஒரு சொல்லி பண்ணை குறிக்கும். யாழ் என்கிற சொல் தொல்காப்பியத்துல பண் என்ன குறிக்கும். குறைந்த பண் அப்படின்னாக்கா 7லேருந்து 5 நோட்டு வருது பாருங்க. அது மாதிரி சிலப்பதிகாரத்துல முல்லை பண், இந்த 12 சுரங்களுக்கு உண்டான 12 ராசிகள். இப்படி அன்றிருந்தே தமிழ் மியூசிக்ல 22 சுருதி தான் இருந்திருக்கு. அங்கேயும் 22 சுருதி தான் இருந்திருக்கு. ஆனால் மருவி ஏன்னா ஒரு விஷயத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். எவல்யூஷன் அப்படி சொல்றோம் இல்லையா? அதில் மாறுதல் வரும், மாற்றங்கள் வரும். சிலது நம்மால் ஏற்றுக்க முடியும், சிலது பெரும்பாலால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அந்த மொழியினுடைய அழகு, அந்த பாரதியை சொல்றான் ஒரு பாட்டு, இந்த சங்கீதம் மொழி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்ல வர்றாருன்னா, நவரசங்களும் சங்கீதத்தில் இருக்கணுங்கிறான் பாரதி. பாட்டுனா நவரசங்களும் இருக்க வேண்டும். ஒரு பாட்டை வீரத்தோடு பாடும்போது அப்படியே உணர்ச்சி பிரவாகமா வீரத்தோடு எழ வேண்டும் அப்படிங்கிறான். ஒரு பாட்டுல சோகரசம் தழும்பினா அப்படியே கண்ணீரால அப்படியே ஆடியன்ஸ்லாம் கண்ணீர்ல சொக்கி போயிடணும் அப்படிங்கிறான். ஹாஸ்ய ரசம் வந்து அப்படியே எல்லாரும் சிரிக்கணும். ஸோ நவரசங்கள் சேர்ந்தது இசை. ரசம் இல்லாத பாட்டு வந்து உயிரை நீக்கிய வெற்றுடலுக்கு சமம், பிணத்துக்கு சமம்ங்கிற வார்த்தையை போறோம். ஸோ எக்ஸ்பிரஷன், இந்த பாவாங்கிறது இல்லைன்னா பாட்டுல என்ன இருக்கு? பாரதி வந்து தியாகையரை பிரமாதமா சொல்றார். தியாகையர் ரசக்கடல்ங்கிற, தியாகையர் ரசக்கடல். அருமையான பாட்டு, வார்த்தை பாருங்க, ரசக்கடல். பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும். பொருள் அப்போ சொல்ற நிறைய வித்வான்களுக்கு வந்து மொழி அறிவு கம்மி. இப்போதற்கும் பெரும்பான்மையான பாடல்கள் சமஸ்கிருதத்திலும் தெலுங்கிலும் உள்ளன. அவற்றை பெரும்பான்மையான வித்வான்கள் அறிவதில்லை. ஏன்னா அவளுக்கு அந்த மொழி ஞானம் இல்லை. தவறான இடங்களில் பத முறிவும் பதச்சேதம் செய்து கொலை பண்ணுகிறார்கள். அதை கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமா சார்? தவறான இடங்கள்ல பதச்செறிவு, பத முறிவு எப்படி? அது பாரதியாருடைய அந்த லைஃப்ல 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது பாரதியாருக்கு தாளம் ரொம்ப முக்கியம். தாளம் 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 தாளத்திற்போர் தடையுண்டாயின் கூளம் 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 அப்படின்னு நான் பாரதி. ஒரு சங்கீத வித்வான் பாடின்னு இருந்தாராம். ராமபக்தி சாம்ராஜ்ய அது பாட்டுக்கு இல்லையா? அவர் என்ன பண்ணாராம், இராம பக்தின்னு பாடினாராம். ஏன் இராம பக்தின்னு பாடுறா அப்படின்ட்டு. சரி, ராமபக்திக்கு ஏன்னா 2 தள்ளி பாட முடியல வச்சுங்களேன். 2 தள்ளி பாடுறது கஷ்டமா இருக்கு. இராம பக்தின்னு பாடினாலாம். உடனே பாரதியார் சொல்ற, சரி இதுக்கு போட்ட சாம்ராஜ்யத்துக்கு என்ன பண்ண போற? அதுவும் அப்படின்னா தள்ளி தானே வருது. அவர் என்ன பண்ணாரா, இராம பக்தி அசாம்ராஜ்ய
இது என்னப்பா ஒரு அவலம், முன்பிக்கா அவனுக்கு என்ன பாடுறதுன்னு தெரியல பாவம். அதனால விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by சைக்கிள் பியோர் அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.